இயற்கை படத்தோடைய பாடல் வெளியிட்டு கமல் சார் அந்த தேட்டர் வச்சுருந்தார்ல ஆஃபீஸில், அங்கே தான் நடந்தது. கமல் சார் தான் வெளியிட்டார். கமல் சார் வெளியிட்டார், வைரமுத்து சார் வாங்கி குமார் சார் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போது அவர் மருதநாயகத்தோடைய இதை ஸ்க்ரீனில் போட்டார். ஆனால் குமார் சார் வந்து நான் சொன்னேன்ல ஒரு ஃபுட்டேஜ் ஸ்கார்பியான் பேஸ் பண்ண ஏன் டைரக்டரும் பண்ணியிருக்காருன்னு போட்டோமான்னு கேட்டு போட்டார். அது அவருக்கு பெரிய ஃபஸ்ட்டு மீட் ஆச்சு. எல்லோரும் போயிட்டு கடைசியாக நான் போகும்போது எனக்கு நிறுத்தினார். எப்படி இது பண்ணீங்க, எங்கே பண்ணீங்க அப்படின்னு கேட்டார், டெக்னிக்கலாக கேட்டார். அப்புறம் நிறைய அப்புறம் ஒரு பர்த்டேக்கு நிக்கில் முருகன் ஃபோன் பண்ணி நீ ஏன் கூப்பிட்றியா இல்லை அவர் கூப்பிட்டா நீ வேறு, அவர்லாம் என்னை ஏன் கூட போகிறாரு. உடனே நிக்கில் சொன்னார், ஏன்னா உங்களுக்கு தெரியாதா அவர் பேரை சொல்லி ஒருத்தர் சும்மாலாம் கூட முடியாது, மற்றவன் பேரை சொல்லி நடக்க முடியாது. நான் என் இஷ்டப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு அங்கே போயிட முடியாது. அவர் சொன்னதை நான் பேரை எழுதி எல்லா லிஸ்ட்டும் கொடுப்பேன். டைரக்டர் பேரெல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா எழுதி கொடுப்பேன். அவர் வர சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா தான் நான் கூப்பிடுவேன். அப்போலாம் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்லாம் சொல்லுவார். பேராண்மை படத்தில் வந்து அது அப்போ வந்து எல்லா படமும் துப்பாக்கி தின்னுட்டு இருந்தானு ஹீரோ, எல்லா ஹீரோ துப்பாக்கி இல்லைன்னா அருவாள் வச்சுன்னு அப்படி இப்படி அருவாள் துப்பாக்கி இப்படியா இருக்குது. நாம் வந்து பேராண்மை ஒரு ட்ரைவை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ட்ரைபோட வெப்பன் வந்து வில்லம்பு. ஆர்ச்சரியை பற்றி பேசுனா சொல்கிறார். இல்லை அது ஆக்சுவலாக நான் வந்து பூட்டுறது வந்து எப்படின்னாக்க அப்படின்ட்டு எங்கே இந்த துரோணர் கதையிலேருந்து எடுக்கிறாரு. துரோணர் ஏகலைவன் அடித்த அம்பு எப்படி சவுண்டு எய்ம் பண்ணி அடித்த அம்பு, அதை எப்படி இதாச்சு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து அம்பு அடிப்பது எப்படி, நான் இது வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இவ்வளோ சொல்லிட்டார் சார். நானை எப்படி எடுத்து பூட்டணும், அது இதுவாக எப்படி இருக்கும். நான் அதாவது ஆக்சுவலாக அம்பு வந்து சார் 1000 frames per second ஷூட் பண்ணி பார்த்தா தான் சார் தெரியும். அம்பு வில்ல விட்டு ஸ்ட்ரைட்டாக போகல, பாம்பு மாதிரி தான் போகுது. அம்பை நீங்கள் இழுத்து அடிச்சோம்னா நம்ம கண்ணுக்கு நேக்கட் ஐக்கு அது சரன்னு குச்சி போகிற மாதிரி போகுது. பட் ஆக்சுவலாக அது இல்லை. அது நாங்கள் போகிற மாதிரி தான் போகுது. பாம்பு ஏரில் போகிற மாதிரி போகுது. ஒரு அம்பு இப்போ சித்ரா சார் வர்றாருன்னா அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 அடி 7 சென்டிமீட்டர், ஜனானா அது 4 அடி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஹைட் இருக்குது. அப்போ நான் உசேன்கிட்ட கேட்டேன், கமல் சார் சொல்கிறாரு இதெல்லாம். ஒரு அம்பு குத்தி இருக்குது, குத்துன அம்பை எடுத்துட்டோம். குத்துன அம்பை எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு ஒரு கூட்டத்தில் யாரோ குத்திருக்கான். அப்போ இந்த அம்போடைய அளவு ஹைட் அளந்தான் எந்த ஹைட்டுக்கு சொந்தக்காரனுடைய தெரிஞ்சிடும். இந்த ஹைட் அம்பு இந்த ஹைட்டு இருக்கிறவனுக்கு தான் அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ தான் அந்த பவர் வரும். இதை கமல் சார் சொன்னார்.